சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த முத்து ரொம்பவே குழப்பமாக இருக்கார். பாட்டிக்கு என்ன பரிசு கொடுக்கனே தெரியலையே, அவங்களுக்கு எது பிடிக்குன்னே தெரியலையே. பாட்டி சின்ன வயசில் ரெட்டை வடம் சங்கிலி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில் போடாமல் விட்டுட்டாங்க. நம்ம அதை வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினச்சோம். ஆனால் எங்களாமோ பணத்தை கலைஞ்சோம், நடக்கலை. இந்த நகையை வச்சாது ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா அதுவும் டுபாக்கூர் நகையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பில் இருந்தார். இப்படி இருக்கும்போது அவருடைய சிந்தனை எல்லாமே இந்த மனோஜ் மேலே தான் வருது. மனோஜை ஒழுக்காம விடக்கூடாது, அவன் தான் தப்பு பண்ணியிருப்பான், அவன் தான் அந்த நகையை வச்சு ஏதாவது பண்ணியிருப்பான் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ மீனா நினைக்கிறாங்க, மீனாவை நினைக்கிறாங்க. மீனா வேறு அவன் மேலே சத்தியம் வாங்கியிருக்கா. பாட்டி போகுது வரைக்கும் கோவம் வேற படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரைட் நம்ம கண்ட்ரோலாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில் மறுபடியும் யோசனை பண்ணி பார்க்குறாரு. ஒரு யோசனையும் வரமாட்டேங்குது. என்ன வாங்கி கொடுக்குன்னே தெரியல. ஏன்னா அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மனோஜ் மேலே சரியான கடுப்பில் இருக்கார். அப்போ மீனா ஃபோன் அடிக்கிறாங்க. ஏங்க ஏதாவது கிஃப்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணீங்களா அப்படிங்கிறாங்க. மீனா நானும் பல முறை யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன். எனக்கு சிந்தனை எல்லாமே வந்து மனோஜ் மேலே தான் போகுது. அவன் தான் ஏமாற்றிருப்பான் அந்த நகை விஷயத்தில் அப்படின்னு சொல்லி எனக்கு போகுது அப்படிங்கிறாங்க. ஏங்க எதுவுமே உறுதியாக தெரியாத வரைக்கும் நீங்கள் ஏன் அதை பற்றியே நினச்சிட்ருக்கீங்க? ஃப்ரீயாக விடுங்க. இவன் ஃபஸ்ட்டு வந்து பாட்டியோட பிறந்தநாளை அவங்க சிறப்பாக கொண்டாடணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அதில் இருக்கணுமே தவிர்த்து வேறு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறாங்க. பாட்டிக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னை விட அதிகமாகவே தெரியும். அதனால் யோசனை பண்ணி பாருங்கங்க. நம்மளும் அவங்களுக்கு வந்து மன சந்தோஷப்படுற மாதிரி கொடுக்கணும். நம்மளுக்கு வந்து அவங்க ஏதாவது பரிசு தரணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, அவங்க மனசுக்கு சந்தோஷப்படணும் அப்படிங்கிறதுன்னு சொல்கிறாங்க மீனா. சரி மீனா அப்படின்னு சொல்லிட்டு நேராக காஸ்டாண்டில் அப்படி திருதுன்னு முழிச்சிட்ருக்காரு. முழிச்சிட்ருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க, முத்து கேரம் போர்டு விளாட வரையா அப்படிங்கிறாங்க. ஒரு நாளும் முத்து போகவே மாட்டார். ஏன்னா எனக்கு ஆஃபர் போகணும், அது போக எனக்கு விளையாடுறதுலாம் பிடிக்காது வைக்காதுன்னு சொல்லிகிட்டு இருப்பார். இந்த சூழ்நிலை சரி நீ ரிலாக்ஸ் ஆகணும்னா வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போய் கேரம் போர்டு விளையாடுறாரு. இதில் கேரம் போர்டில் பயங்கரமாக ஜெயிக்கிறாரு. உடனே முத்து பயங்கரமாக ஆடுதே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சு எல்லாத்தையும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காரு. அப்போ தான் அந்த விளையாண்டுட்டு இருக்கும்போது ஒரு யோசனை வருது. பாட்டி வந்து ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டது வந்து நம்ம தாத்தாவோட ஃபோட்டோ வந்து கல்யாணம் முடிக்கும்போது எடுத்தது தான். அதுபோக தாத்தா 50 வயசில் இறந்தார். அப்பவும் ஒரு ஃபோட்டோவோ ஏதோ எடுக்கலை. ஃபோட்டோ எடுத்தால் ஆயுசு குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி பழைய காலத்தில் சொல்லுவாங்க. அதனால் என் வீட்டுக்காரர் நானும் அதிக ஃபோட்டோ எடுத்துக்கிடவே இல்லை. கல்யாணத்தன்னைக்கு எடுத்த அந்த ஒரு ஃபோட்டோ தான். அதுவும் கல்யாண ஃபோட்டோ எடுக்கணும்னு பெரியவங்க சொன்னதுனால எடுத்தோம் அப்படின்னு சொன்னாங்களே. அப்போ எப்படி அந்த தாத்தாவை வந்து இப்போ நம்ம அதே 50 வயசில் உள்ள ஆள் மாதிரி எப்படி நம்ம கொண்டு வர்றது ஃபோட்டோவை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுறாங்க. அதுபோக இந்த ஃபோட்டோவை கொடுத்தா கண்டிப்பாக அவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கிறாங்க. அப்போ செல்வத்தை கேட்குறாங்க. செல்வம் அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து ஒரு குறிப்பிட்ட வயசில் இறந்துட்டாங்கன்னா வயசான காலத்தில் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ ரெடி பண்ணலாமா அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி டெக்னாலஜி நிறைய வந்துட்டு அவங்க ஃபோட்டோ ஒரு சின்ன ஃபோட்டோவில் தான் போகும். அதை வச்சுக்கிட்டு அவங்க வந்து இந்தந்த வயசில் எப்படி இருந்தாங்க அப்படின்னு கொண்டு வர முடியும். ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்கு ஒரு சின்ன பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோயேன். அந்த ஃபோட்டோவை வச்சு அவங்க 25 வயசில் எப்படி இருப்பாங்க, 50 வயசில் எப்படி இருப்பாங்க, 100 வயசில் எப்படி இருப்பாங்கங்கிறத நம்ம எல்லாமே கொண்டு வந்துடலாம். அதுக்கு எல்லாமே டெக்னாலஜி மாறிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான். அவன் அதில் பயங்கர ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படிங்கிறாங்க. என்னப்பா அப்படிங்கிறாங்க. அவனுக்கு ஃபோன் அடித்து ஃப்ரீயாக இருக்கலான்னு மட்டும் கேளு அப்படிங்கிறாங்க. ஃபோன் அடிக்கிறாங்க. அண்ணா ஃப்ரீயாக தானே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நானும் என் ஃப்ரெண்டும் வரோம், அவனுக்கு ஏதோ வேலை இருக்கு போல் அப்படிங்கிறாங்க. உடனே தன்னுடைய பர்ஸில் இருந்து தாத்தாவுடைய ஃபோட்டோ எடுக்கிறாரு. எடுத்து தம்பிங்க பாருங்கள், இந்த ஃபோட்டோ வந்து எங்கள் தாத்தாவுடைய கல்யாண ஃபோட்டோ சரிங்களா. இந்த ஃபோட்டோ எடுக்கும்போது எங்கள் தாத்தாவுக்கு வயசு 19 வயசு. 50 வயசில் எங்கள் தாத்தா இறந்துட்டார். இறக்கும்போது எப்படி இருப்பார் அப்படிங்கிறத யூகமாக நீ ஃபோட்டோவாக எடுக்கணும்பா. அதுபோக 80 வயசில் அவர் எப்படி இருந்திருப்பார் அப்படிங்கிறத எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் வேலை ரொம்ப சிம்பிள் வேலைண்ணே. இப்போ பாருங்கண்ணே உங்களுக்கு நான் ரெடி பண்ணிட்டு கூப்பிட்றேன் பாருங்கள் அப்படின்ட்டு அதெல்லாம் ரெடி பண்ணிட்டானே முத்தனங்க வாங்க அப்படிங்கிறாங்க. பாருங்கள் அப்படிங்கிறாங்க. பார்க்குறாங்க. பார்த்தோன்னே ஆமாம் எங்கள் தாத்தா இப்படி தான் இருந்திருப்பார் அப்படிங்கிறாங்க. நீ பார்த்தது கிடையாதா முத்து அப்படின்னு கேட்குறாங்க. நான் பார்த்ததில்ல எங்கள் தாத்தாவை, ஆனால் பாட்டி சொன்னதை வச்சு இப்படி தான் இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது அப்படிங்கிறாங்க. 80 வயசில் இப்படி தான் இருந்திருப்பாங்க, 100 வயசில் இருந்தால் இப்படி தான் இருந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு 3 வகை ஃபோட்டோவாக எடுத்து 2 செட்டாக எடுக்கிறாங்க. 2 செட்டாக எடுத்துகிட்டு ஒரு செட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கலாம், ஒரு செட்டு வந்து பாட்டி வீட்டில் மாட்டிக்கலாம் அப்படிங்கிற கணக்கில் வந்து 2 செட்டாக எடுக்கிறாங்க. எடுத்த உடனே மீனாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. மீனா பாட்டிக்கு ரொம்ப 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 பிடிச்ச மாதிரியான ஒரு கிஃப்ட் வாங்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. அந்த ஃபோட்டோ வாங்கிட்டு நேராக ஒரு லைட் மாட்டுற கடைக்கு போகிறாங்க.
"அண்ணே இந்த ஃபோட்டோவில் வந்து லைட்டு மாட்டணும்ண்ணே" அப்படிங்கிறாங்க. "தம்பி சூப்பராக மாட்டிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயே சீரியல் பல்பு எல்லாம் வச்சு விட்றாங்க. உடனே அதையும் வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு "மீனா எங்கே இருக்க? வீட்டுக்கு வெளியே வா" அப்படிங்கிறாங்க. உடனே "என்னங்க?" அப்படிங்கிறாங்க. "நீ காருக்குள்ளே ஏறு" அப்படிங்கிறாங்க. "எதுக்குங்க?" அப்படின்னு. "ஏறு முதல்ல" அப்படிங்கிறாங்க. ஏறுதாங்க. ஏறினோடனே "இந்த ஃபோட்டோவை பாரு" அப்படிங்கிறாங்க. "இது யாருங்க?" அப்படிங்கிறாங்க. "இதுதான் எங்கள் தாத்தா, எங்கள் பாட்டியோட ஹஸ்பண்டு சரியா. அவர் வந்து 50 வயசில் இறந்துட்டாரு. கல்யாணம் முடிக்கும்போது உள்ள ஃபோட்டோ தான் இருந்துச்சு. அதை டெவலப் பண்ணி இந்த வயசுக்குள்ள எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு 50 வயசு, என்ன 80 வயசு, 100 வயசு இந்த 3 கேட்டகரியில் வந்து ஃபோட்டோவை நான் எடுத்திருக்கேன். அதை நான் டெக்னாலஜி மூலமாக அதை எடுத்திருக்கேன். அதை வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். அதை ஃப்ரேம் பண்ணிவிட்டு அதுலேயுமே லைட் வச்சு செட் பண்ணியிருக்கேன். ஒரு செட்டு நம்ம வீட்டில் இருக்க மாதிரி ஒரு செட்டு வந்து பாட்டிக்கு கிஃப்ட் கொடுத்தோம்னா பாட்டி கிராமத்தில் கொண்டு போய் வீட்டில் வச்சுப்பாங்க. தாத்தா நினைவா வச்சுப்பாங்க. நிறைய நாள் தாத்தாவோட நினைவு நாளில் ஃபீல் பண்ணுவாங்க. நான் வந்து ஆயுசு குறைஞ்சிருமோன்னு சொல்லி என் வீட்டுக்காருக்கு ஃபோட்டோ பிடிக்காம விட்டேனே, ஃபோட்டோ பிடிச்சாலும் நான் ஃபோட்டோ பிடிச்சி வச்சுருந்தாலும் என் புருஷன் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல நாள் என் முன்னாடி அழுதுருக்காங்க. எனக்கு நல்ல நினைவு இருக்குது. இப்போ நான் அந்த ஃபோட்டோ கொடுத்தோம்னா கண்டிப்பாக அவங்க மனசளவில் சந்தோஷப்படுவாங்க. இப்போ என்ன பாரு கிஃப்ட் நம்மளுக்கு தான் தருவாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க கிஃப்ட்டோ ஏதோ இந்த நீங்கள் சொல்லும்போதே எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்க. அவங்க தாத்தா மேலே கண்டிப்பாக அன்பு வச்சுருப்பாங்க. அந்த அன்பை வந்து இது மிகைப்படுத்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இதை கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. "மீனா இது காருக்குள்ளே இருக்கட்டும். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு போகணும்னு வச்சுக்கோயேன். நீ திஷ்டியை கழிச்சிக்கோ. நீ திஷ்டியை ரெடி பண்ணிவிட்டு பாட்டி வரும்போது திஷ்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒன்று கலக்கி வச்சியே, அதை அம்மாவும் அந்த ரோகிணியும் சுருதியும் தூக்கிட்டு அவங்க கொண்டு வந்த மாதிரி பாட்டின்னு வச்சாங்க பாரு. இப்போ நீ வந்து நம்ம கொண்டு வச்சோம்னா மனோஜோ வேறு யாரோ நாங்கள் தான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்னு சொன்னான்னு சொல்லுவாங்க. அதனால் ரொம்ப தெளிவாக தான் இருக்கணும். காருக்குள்ளே இருக்கட்டும். பாட்டிக்கு பிறந்தநாள் ஆரம்பித்தோடனே 2 பார்சலாக அதை நான் பார்சல் ரெடி பண்ணி வச்சுருவோம். வச்சுட்டு பாட்டிக்கு எல்லோரும் பரிசு கொடுத்துட்ருப்பாங்க. அப்போ நம்ம சைடு கொடுக்கும்போது நம்ம 2 பேரும் வெளியே வந்துட்டு அதை எடுத்துக்கொண்டு ஆளுக்கு ஒன்றா கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க. "சரிங்க இது சூப்பர் யோசனையாக இருக்குது" அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே "சரி மீனா மற்றவள அதை பாரு" அப்படிங்கிறாங்க. ஏங்க எனக்கு ரொம்பவே குழப்பமா இருந்துச்சு. பாட்டிக்கு என்ன பரிசு கொடுக்க போகிறோமோ, ஏது பரிசு கொடுக்க போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து இப்போ சூப்பர் பரிசு கொண்டு வந்துட்டீங்க. எப்படிங்க உங்களுக்கு யோசனை வந்துச்சு அப்படிங்கிறாங்க. "மீனா உன்னால தான் அந்த பரிசு எனக்கு நினைவு வந்துச்சு" அப்படிங்கிறாங்க. "என்னாலயா?" அப்படிங்கிறாங்க. "ஆமாம் நீ தானே சொன்ன. நீங்கள் வந்து கோவத்தோடயே இருக்கீங்க. இந்த கோவத்தெல்லாம் நீங்கள் தகர்த்துட்டு பாட்டிக்கு என்னது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிங்க தான் ரொம்ப ஆழ்ந்து யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னேன். அதனால் வந்து நான் வந்து கார் ஸ்டாண்டில் கேரம் போர்டு விளாண்டுக்கிட்டே இருந்தேன். விளாண்டுட்டு இருக்கும்போது தான் யோசனை வந்துச்சு, பாட்டிக்கு இதெல்லாம் பிடிக்கும்ல, தாத்தாவை தானே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தாத்தாவுடைய ஃபோட்டோ இல்லைன்னு சொல்லிட்டோன்னா ரொம்ப நாள் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம இதை எடுத்து கொடுத்தா பாட்டி சந்தோஷப்படுவாங்களா அப்படின்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. "எங்க உண்மையிலே உங்கள் பேருக்கு ஏற்றாப்புல நீங்கள் முத்து தான். மற்றவங்க தங்க நகையோ இல்லை ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. அவங்களுக்கு அது அந்த நேரத்தில் மட்டும் ஒரு மனமகிழ்ச்சியை கொடுக்கும். ஆனால் நீங்கள் வந்து உங்கள் தாத்தா ஃபோட்டோவை நீங்கள் இப்படி டெவலப் பண்ணியிருக்கீங்க. அதை பார்க்கும்போதெல்லாம் உங்கள் பாட்டி சந்தோஷப்படுவாங்க. அதுபோக இப்படியெல்லாம் என் பேரன் கொண்டு வந்துட்டானே, என் வீட்டுக்காரன் என் முன்னாடி கொண்டு வந்துட்டானேன்னு நினச்சி மிகுந்த சந்தோஷம் வரும் உங்களுக்கு" அப்படிங்கிறாங்க. "அது உண்மை தான் மீனா. வா நம்ம 2 பேரும் சேர்ந்து அங்கே உள்ள வேலையை பார்ப்போம்" அப்படிங்கிறாங்க. "ஏங்க வீட்டுக்குள்ளே வந்தால் டென்ஷன் ஆகக்கூடாது" அப்படிங்கிறாங்க. "ஒன்றும் ஆக மாட்டேன்" அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. மீனா அம்மாவும் சீதாவும் வராங்க. "வாங்க வாங்க சீதா" அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, சீஃப் கெஸ்ட் வர நேரத்தில் வந்து யாரெல்லாம் வராங்க பாருங்கள் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே "வாங்க சம்மந்தி" அப்படிங்கிறாங்க. அப்படிங்கிறாங்க. உடனே எதுவும் நினைக்காதம்மா, அவங்களுடைய குணம் அதுதான் அப்படிங்கிறாங்க. "மீனா நான் அதெல்லாம் கவலைப்படலை. இப்போ பாட்டியோட ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம். அவங்க என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்க தான் போகிறேன். ஏன்னா நான் பொண்ணை கொடுத்துட்டேனே மீனா" அப்படிங்கிறாங்க. உடனே "அத்தை" அப்படிங்கிற "ஒன்றும் மருமகனே" அப்படிங்கிறாங்க. "எங்கள் அம்மா ஏதாவது சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஒரு மாதிரி இருக்கும்போது தெரியுது. நான் எங்கள் அம்மாவை என்ன செய்தேன் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, "ஏங்க உங்களுக்கு நான் என்ன சொன்னேன்? அமைதியாக இருங்க. பாட்டி ஃபங்க்ஷன் வரைக்கும் வாயை மூடிட்டு இருங்கன்னு சொன்னாங்களா? வாயை மூடிட்டு இருங்க" அப்படிங்கிறாங்க. இதை சீதா பார்த்துறாங்க. "என்னக்கா அக்கா என்னக்கா நீ மாமாவை மாட்டிகிட்டு இருக்க" அப்படிங்கிறாங்க. "இல்லடி இவர் வந்து தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காரு. ஃபங்க்ஷனுக்கு வேலை பார்ப்பாங்களா, இவர் வந்து சும்மா கிடந்துக்கிட்டு கண்டதுக்களையெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு, வச்சிட்ருக்காரு. அதனால தான் சொன்னேன்" அப்படிங்கிறாங்க. "மாப்பிள்ளையை இப்படிலாம் பேசிட்டு மாப்பிள்ளை ஒழிஞ்சிட மாட்டாரா?" அப்படிங்கிறாங்க. "ஏம்மா வெளியே தான் அவர் பெரிய வீரன். என்கிட்டலாம் அவர் இன்னும் வச்சுக்க மாட்டார். நான் என்ன சொன்னாலும் அவர் வந்து கவுந்துக்கிட்டே போயிடுவார்" அப்படிங்கிறாங்க. "எனக்கு சந்தோஷமாக தாண்டி இருக்குது. உன் மாமியார் கொஞ்சம் கோவக்காரங்களாக இருந்தாலும் உன் மாப்பிள்ளையும் அண்ணாமலை இன்னும் நீ ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்க" அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அண்ணாமலை வந்துடுறாப்புல. "வாங்க
அம்மா உட்காருங்க அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே பாட்டியும் வந்துடுறாங்க. சந்திரா இப்போ தான் வந்தீங்களா? உட்காருங்க. சீதா எப்படி இருக்க? அப்படிங்கிறாங்க. பாட்டி நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. பாட்டி நீங்கள் ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. எம்மா எனக்கே வெக்கமாக இருக்குது. இந்த ரோகிணி பிள்ளை சும்மா இருக்காமல் கண்டத கிரீமெல்லாம் முகத்துல போட்டுட்டு எனக்கு அது என்னமோ மாதிரி இருக்கு. ஆனால் அந்த பிள்ளை வந்து ஆசைப்பட்டு பாட்டி நான் சொல்லுதோம்லா நீங்கள் போட்டால் தான் முடியும்ட்டா. சரி பேத்தியாக போனால் சரி அவளுக்கு சந்தோஷம்னா நம்ம செய்ய வேண்டியதுனாலும் செஞ்சிட்டோம்மா, வேற ஒன்றும் இல்லை. ஒரு மாதிரி இருக்கம்மா அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்கு பாட்டி, இந்த மேக்கப் நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. எனக்கு இந்த வயசுக்கு தேவையில்லை. அண்ணாமலை இவ்வளோ செலவையும் பண்ணியிருக்காங்க பாரு, என்னெல்லாம் எழுதியிருக்காங்க பாரு. பிறந்த நாளுக்கு இங்கிலீஷில் என்னமோ எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி பூலாம் வச்சுருக்காங்க, பலூன்லாம் கட்டியிருக்காங்க. நான் சின்ன குழந்தையாம்மா அப்படின்னுட்டு இருக்காங்க. பாட்டி அப்படின்னாலும் நீங்கள் சின்ன பிள்ளை மாதிரி தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதா சொல்கிறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு எல்லாருமே ஒவ்வொருத்தராக வராங்க. அப்போ சுருதியோட அம்மா வந்தோடனே சம்மந்தி சம்மந்தி நில்லுங்க, உங்களுக்கு ஆரத்தி எடுக்கணும். மீனா ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க பிறந்தநாள் இன்னைக்கு யாருக்கு அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மாவுக்கு அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மாவுக்கு பிறந்தநாள்னா அவங்களுக்கு எதுக்கு ஆரத்தி எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்க தானே இதுலேயே சீஃப் கெஸ்ட்டு அப்படிங்கிறாங்க. எம்மா இங்கே பாரு, பிறந்தநாள் கொண்டாடுறது எங்கள் அம்மா, அவங்க தான் சீஃப் கெஸ்ட்டு. வாரவங்க எல்லாருமே விருந்தினர் தான், எல்லாருமே ஒன்று தான். எல்லாருக்குமே ஆரத்தி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ 50 பேர் வராங்கன்னா 50 பேருக்கு நீ எடுக்க தயாராக இருக்கணும். ஒரு ஆளுக்கு மட்டும் எடுத்தால் ஒரு ஆளுக்கு எடுக்கணும்னா அது நல்லா இருக்காது. சரியா? எந்த ஊர்லேயும் விருந்தாளுக்கு வந்து ஆரத்தி எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. எத்தனை இடத்துல வந்து ஆரத்தி எடுத்திருக்காங்க தெரியுமில்ல அப்படிங்கிறாங்க. பிறந்தநாளுக்கு பிறந்தநாள் பிள்ளைக்கு வேணால் எடுப்பாங்க. பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொல்ல வந்த யாருக்கும் ஆரத்தி எடுக்க மாட்டாங்க. அதை புரிஞ்சுக்க ஃபஸ்ட்டு. மற்ற விழாவை விட்டுரு, இந்த விழாவில் அப்படி தான் விடு அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அண்ணாமலைகிட்ட பாட்டி சொல்கிறாங்க, அண்ணாமலை பொண்டாட்டி வந்து யார் வசதியாக இருக்காளோ அவங்கள பெருசாக நினைப்பாங்க. ஆரத்தி எடுக்கும்போது கூட மீனாவை எடுக்கக்கூடாது, ஓரமாக நில்லுன்னு இருக்கா அந்த பிள்ளை, ஓரமாக நின்றுருக்கு. இப்படி தான் இவளுடைய லட்சணம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அத்தை நான்லாம் ஒன்றுமே சொல்லலை வைக்கல அப்படிங்கிறாங்க. எனக்கு எல்லாமே தெரியும் விஜயா. நான் ஒருத்தர் முழிக்கிற மொழியிலே அவங்க என்னத்துக்காக இப்படி முழிக்கிறாங்கன்னு தெரியாமையே நான் அப்படி இவ்வளோ காலத்தில் நான் வாழ்ந்திருக்கேன். எனக்கு வயசு 80 ஆகி போச்சு. ஏன்னா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே பாட்டிகிட்ட சொல்கிறாங்க, முத்து பாட்டி கோவலம் படாண்டா, இப்போ ஜாலி முடுக்குவாங்க, இப்போ பிறந்தநாளை கொண்டாடணும் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே சுருதி ரவியும் வராங்க. பாட்டி கேக் வெட்டணும் வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி அம்மா எல்லாருமே சிரிக்கிறாங்க. இங்கே பயங்கரமாக கேக் வெட்டுறாங்க. கேக் வெட்டினோன்னா ஸ்ப்ரே எல்லாருமே அடிக்கிறாங்க. அப்போ மனோஜ் சொல்கிறார், டே கேக்கில் அந்த ஸ்ப்ரே விழுந்துடாமடா, விழுந்தா கேக் நல்லா இருக்காடா, கேக் மேலே போட்டால் கேக் சாப்பிட முடியாடா அப்படிங்கிறாங்க. டே திணி மட்டும் போயிடலாம், எப்போவுமே திங்குதை பற்றி மட்டும்தான் யோசிப்பியாடா அப்படிங்கிறாங்க. எல்லோரும் உழைக்கிறதும் திங்கிறதுக்கு தான், கேக் எதுக்கு வாங்கியிருக்கீங்க, சாப்பிட்றதுக்கு தானே, அப்புறம் கேக்கில் போட்டால் அப்படிங்கிறாங்க. யாருமே அதை பற்றி நினைக்கல, சாப்பிட்றத பற்றி. பாட்டி சந்தோஷமாக இருக்கணுங்க தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. பாட்டியுமே கேக்கு தானடா சந்தோஷப்படுவாங்க அப்படின்ட்டு இருக்காரு மனோஜ். பாட்டிலாம் சாப்பிடுவாங்களாடா, பாட்டிக்கு யாருக்கா சுகர் இருக்குது அப்படிங்கிறாங்க. ரவி சொல்கிறாரு, சுகர் இருக்கிறவங்க சாப்பிட்றது மாதிரி தான் இந்த கேக் ரெடி பண்ணியிருக்கு. இந்த கேக்கில் சுகரே கிடையாது, சுகர் இல்லாதவங்க கூட சுகர் இல்லாதவங்க இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் மீனா, இந்த கேக்கில் வந்து சுகர் 0% தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, யார் வேணாலும் சாப்பிட்லாம் அப்படிங்கிறாங்க. பாட்டி அதனால் கேக்கு வெட்டுறாங்க. கேக்கு வெட்டும்போது சொல்கிறாங்க, எனக்கு இன்றைக்கி தான் பிறந்த மாதிரி எனக்கு அப்படியே ஒரு சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏம்மா என்றைக்குமே நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்மா, நீங்கள் தான் அந்த வீட்டினுடைய ஆலமரம், நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் அந்த குடும்பமே சந்தோஷமாக இருக்கும். எனக்கு அதை விட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் 80ஆவது பிறந்தநாள் கொண்டாடுறீங்க, உங்கள் பையன் நான் வந்து அதை கொண்டாடணும்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன இந்த மாதிரி நேரத்தில் அப்பா இருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அழுகிறாங்க. உடனே விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பாகுது. பார்த்தீங்களா சம்மந்தி, எங்கள் வீட்டுக்காருக்கே வயசாகிட்டு அவங்க அப்பா இல்லைன்னு இவர் ஃபீல் பண்ணுறாரு. இதெல்லாம் ரொம்ப ஓவராக தான் இருக்குது, என்ன செய்ய வேறு வழி இல்லை, எல்லாம் காலத்து கொடுமை அப்படிங்கிறாங்க. சுருதியோட அம்மா சிரிக்கிறாங்க. விஜயாவை ஏற்றி விட்டா ஒன்று ஏற்றி விட்டா போதும் போலயே, பயங்கரமாக பேசுவாங்க போலயே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது சரி எல்லோரும் பேரன் பேத்திகள் யாரெல்லாம் அவங்களுக்கு கூப்பிட்டு அங்கிட்ட வந்துருக்கீங்களோ கொடுங்க எங்கள் அம்மாட்ட அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் அப்படிங்கிறாங்க நம்மளை, அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு மூத்த பையன் நீ கொடு அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க இங்கே வந்ததுலேயே சீஃப் கெஸ்ட் வந்து சுருதியோட அம்மா தான், அவங்க தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ரோஹிணிக்கு ஒரு மாதிரி ஆகுது. முதல்ல தலையில் தூக்கி வச்சு நம்மளை தான் கொண்டாடுவாங்க, இப்போ சுருதி வந்ததுலேருந்து அவங்க அம்மா சுருதியை தான் பெருசாக நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ரோஹிணி நான் அப்படி சொல்லலை, சீஃப் கெஸ்ட்டு தானே ஃபஸ்ட்டு கொடுக்கணும், அதுக்கு தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க வைக்கிறாங்க. உடனே வேறு வழியே இல்லாமல் நன்றிம்மா அப்படிங்கிறாங்க. இன்னும் நீங்கள் மேன்மேலும் ரொம்ப நாள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுருதி அம்மா வளர்த்துறாங்க. அப்புறம் மீனாவோட அம்மா வந்து பரிசு கொடுக்குறாங்க, சேலையை கொடுக்குறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, இனிமேல் வந்து நீங்கள் கொடுக்கீங்க, இப்போ ரோஹிணி கொடுப்பா அப்படிங்கிறாங்க.
உடனே பாட்டி சொல்கிறாங்க, யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ முடிவு பண்ணாத விஜயா. அவங்களுக்கு அன்புக்கு என்ன கொடுக்குறாங்களோ வாங்க வேண்டியது என் கடமை. ரொம்ப நல்லா இருக்குமா, நீங்கள் பரிசு வாங்கிட்டு தான் வரணுமா, சும்மா வரக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை பாட்டியம்மா, இல்லை பாட்டியம்மா, உங்களுடைய வயசுக்கு நாங்கள் ஏதாவது செய்யணும்ல அப்படின்னு சீதா சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் வந்ததே பெரிய விஷயம். மீனாங்கிற ஒரு பேத்தியை வந்து அப்படி அற்புதமான பேத்தியை உங்கள் அக்கால என் பேரனு கட்டி கொடுத்துருக்கீங்க. இதுவே மிகப்பெரிய உதவி எங்களுக்கு. ஏன்னா அந்த கோவக்கார பயலுக்கு பொண்ணு எவனும் தரமாட்டான், ஆனால் தந்திருக்காங்க. அவனும் கெட்டிக்காரன் தான், ஆனால் கொஞ்சம் கோவக்காரன். ஆனால் அவனுக்கு அருமையான ஒரு பொண்ணு அமைஞ்சிருக்கா. சரி, அதான் நீங்கள் இப்போ உங்கள் குடும்பத்துலேருந்து வந்திருக்காங்கும்போது உங்களுக்கு மரியாதை கொடுக்க தான் செய்யணும். இந்த விஜயாவுக்கு அந்த அறிவுலாம் கிடையாது, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே சீதா சிரிக்கிறாங்க. சீதா சிரிக்கிறத பார்த்தோன்னே விஜயாவுக்கு பயங்கர கடுப்பாகுது. இப்படியா இருக்கீங்களா, சரி அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க கொடுக்குறதா இருந்தால் கொடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி கொண்டு கொடுக்குறாங்க பரிசு. உடனே மனோஜ் கொடுக்குறாங்க. பாட்டி, இந்த மோதிரம் வந்து கிட்டத்தட்ட 15,000 ரூபா அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி போகிறாங்க. சுருதி, பாட்டி உங்களுக்கு மொபைல் இருக்குது, அது போக வந்து உங்களுக்கு நாங்கள் ஒரு சின்னதாக ஒரு செயின் எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி செயினையும் போடுறாங்க. இப்படியா இருக்குது. அப்போ முத்து மீனாவும் பார்த்துக்கிறாங்க. பார்த்துட்டு வா மீனா அப்படிங்கிறாங்க. பாருங்கங்க, உங்கள் பையன் லட்சணத்தை முத்து மீனாவை எதுவும் கொடுப்பாங்க வாங்கி வச்சுருக்காங்க அப்படி இப்படின்னு படம் போட்டுக்கிட்டு இருந்தீங்க. இப்போ பாருங்கள், எல்லோரும் பரிசு கொடுக்குற நேரத்தில் வந்து அவங்க கிளம்பி போகிறாங்க பாருங்கள் அப்படிங்கிறாங்க. விஜயா, நீ கூட எங்கள் அம்மாவுக்கு தேடி தேடி பரிசு வாங்க யாரும் அப்படிங்கிறாங்க. அத்தை, உங்களுக்காக கம்மல் வாங்கினத்த, உங்களுக்கு பூ போட்ட கம்மல்னால் பிடிக்குங்களா அத்தை? நீங்கள் கூட பூ போட்ட கம்மல் தானே போட்டிருக்கீங்க, அதே மாதிரி இன்னொரு பூ போட்ட கப்பல் வாங்கியிருக்கேன் தான். தங்கம்னா எல்லாருக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சதுனால இந்த பரிசுலாம் எனக்கு தான் தருவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த பாட்டி ஒரு மாதிரி பார்க்குறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, ஏம்மா எங்களுக்கு தான் தருவாங்க, பாட்டிக்கு வந்து நாங்கள் மோதிரம் போட்டிருக்கோம், பாட்டி கையில் மோதிரமே இல்லை, நாங்கள் போட்ட மோதிரம் தான் மோதிரம் அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி சொல்கிறாங்க, அதுக்கெலாம் கொடுக்க மாட்டாங்க, பாட்டிக்கு நாங்கள் செல் வாங்கி கொடுத்துருக்கோம், செயின் வாங்கி கொடுத்துருக்கோம், எங்களுக்கு தான் தருவாங்க அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. பாட்டி முத்து ஒன்றுமே தரலையே, மீனா எதுவும் தரலையே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. வாசலை பார்த்துட்டே இருக்காங்க. 2 பேர் வெளியே போனாங்களேன்னு சொல்லிட்டு 2 பேருமே பெரிய ஒரு பார்சலை கொண்டு வராங்க. கொண்டு வந்தோடனே எல்லாருமே பார்க்குறாங்க, என்ன இவ்வளோ பெரிய பார்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. விஜயாவுக்கு ரொம்ப இதாக இருக்குது, என்னத்தை கொண்டு கொடுக்க போகிறான்னு தெரியலையே, ஒரு வேளை வந்து பெருசாக எதுவும் செஞ்சால் பரிசு வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு செய்கிறாங்களோ, அது வாங்கிறதுக்கு இந்த நாய்கள்கிட்ட பணமும் கிடையாது எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா நினைக்கிறாங்க. ரோகிணி முழிக்கிறாங்க. இந்த முத்து மீனாவும் ஒன்றும் வாங்காத மாதிரி இருந்துகிட்டு இருந்தாங்க, இப்படின்னா திடீர்னு பெரிய பார்சல் எடுத்து வராங்க அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டிக்கிட்ட கொண்டு கொடுக்குறாங்க முத்து மீனாவும். உடனே இது என்னது முத்து அப்படின்னு கேட்குறாங்க. பாட்டி, பிரித்து பாருங்கள், ரொம்ப சந்தோஷப்படுவீங்க, உங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும், இதை நான் நிறைய நாள் இதை வேணும் இது வேணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க நீங்கள் அப்படிங்கிறாங்க. நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னு தெரியலையே அப்படிங்கிறாங்க. பாட்டி, உழைச்சி பாருங்கள் உங்களுக்கே தெரிய வரும் அப்படிங்கிறாங்க. அந்தால பாட்டி உழைக்கிறாங்க. உழைச்ச உடனே பாட்டிக்கு மிகுந்த சந்தோஷம். பின்னாடி இருந்து விஜயா பார்க்குறாங்க. எதை பார்த்துட்டு இந்த அத்தைக்கு ரொம்ப சந்தோஷம் வருது அப்படின்னு சொல்லி போய் பார்க்காங்க. நாச்சியார் பாட்டியோட ஹஸ்பண்ட் ஃபோட்டோ 3 வகையாக இருக்குது. ஒன்று 50 வயசில் உள்ள ஃபோட்டோவாக இருக்குது, ஒன்று 80 வயசில் உள்ள ஃபோட்டோவாக இருக்குது, ஒன்று 100 வயசில் உள்ள ஃபோட்டோவாக இருக்குது. இதை பார்த்தோன்னே பாட்டிக்கு பயங்கர சந்தோஷம். முத்துக்கும் மீனாவுக்கு மாற்றி மாற்றி முத்தம் கொடுக்காங்க. உடனே ஏம்மா என்னம்மா அப்படிங்கிறாங்க. டேய் அண்ணாமலை, உங்கள் அப்பாவையே பரிசு கொடுத்துட்டான்டா இந்த முத்து அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாங்க பாருடா அப்படின்னு ஃபோட்டோவை திருப்பி காமிக்காங்க. அதை பார்த்தோன்னா அண்ணாமலைக்கு பயங்கர சந்தோஷம். டேய் முத்து, சாதிச்சிட்டடா, இன்னும் படிக்கலை வைக்கலைன்னு சொல்லி 1000 பேர் சொன்னாலும் இவ்வளையாக பண்ணிட்டடா, எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச பரிசு கொடுத்து விட்டேடா அப்படிங்கிறாங்க. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு முத்து, இந்த பரிசுக்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் செயினை கலத்தி, அண்ணாமலை கலத்தில் போட்டிருக்க செயினை கலத்தி முத்துக்கு போட்டுதாரு. உடனே அப்பா இதெல்லாம் வேண்டாம், ஏன் எங்கள் அம்மா உனக்கு கிஃப்ட் கொடுக்குன்னு சொன்னாங்க, அவங்க கொடுக்காங்களோ கொடுக்கலையோ, எங்கள் அப்பாவை வந்து நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எங்கள் அப்பாவை சின்ன வயசு போட்டால் தான் இருக்குது, வேறு போட்டாவே இல்லையே, 50 வயசில் இறக்கும்போது போட்டோ எடுக்கலன்னு சொல்லி மன கவலை இருந்துச்சு. அந்த கவலையும் நீக்கிட்டேடா. எங்கள் அம்மாவுக்கு 80 வயசு, 80 வயசுலையும் போட்டோ எடுத்துருக்கேடா. எங்கள் அப்பா 100 வயசில் இருப்பார், 100 வயசுக்கும் போட்டோ எடுத்துருக்கேடா. எனக்கு இந்த ஆனந்தமாக இருக்குடா அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே பாட்டிக்கு ஆனந்தம், சந்தோஷத்தை அடக்கவே முடியல. டேய் முத்து, டேய் ஏம்மா மீனா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உங்கள் மனோஜ் நினைக்கிறாரு, போகிற பக்கம் பார்த்தா அந்த முத்து மீனாவுக்கே பரிசு கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிறாங்க. ரோஹிணி சொல்கிறாங்க, நீங்கள் தானாங்க சொன்னீங்க எப்போ பார்த்தாலும் முத்து தான் பரிசு வாங்குவாருன்னு சொல்லிட்டு, இப்போவும் அவங்க தான் வாங்க போல அப்படின்னு ரோஹிணி சொல்லிகிட்டு இருக்கும்போதே, பபத்தி அப்படிங்கிறாங்க, அம்மா அப்படிங்கிறாங்க, நீ அந்த பேக் எடுத்துட்டு வா அப்படிங்கிறாங்க. அதில் போய் பேக் எடுத்துகிட்டு கொடுக்காங்க. கொடுத்தோன்னே பேக்கை உழைக்கிறாங்க. உழைச்சோடனே இது விலை மதிப்பு இல்லாதது, இந்த நெக்லஸ் வந்து வைர நெக்லஸ்ஸு, கோஹினூர் வைரம். இந்த வைரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 லட்ச ரூபா மதிப்பு இருக்கும். இன்றைக்கி மதிப்புக்கு கூட தான் இருக்கும், குறைய இருக்காது. இந்த வைரத்தை வந்து நான் வந்து
விலை மதிப்பு இல்லாத முத்துக்கும் மீனாவுக்கும் இதை பரிசாக கொடுக்குறேன். இதை இவங்க காலத்துக்கும் வச்சுக்கிட்டாலும் சரி தான், இதை வச்சு அவங்க ஏதாவது முதலீடாக வச்சு ஏதாவது தொழில் பண்ணிக்கிட்டாலும் சரி தான், இந்த பரிசை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இது என் பரம்பரையாக நாங்கள் சேர்த்து வச்ச இந்த நகை. கிட்டத்தட்ட 6, 7 தலைமுறைக்கு மேலே இந்த வைர நகையை நான் பாதுகாத்துட்டு வந்தேன். அந்த நகையை வந்துட்டு நான் என் பேரனுக்கும் என் பேத்திக்கும் கொடுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இதை எல்லாருமே கைதட்டுறாங்க. இங்கே விஜயாவுக்கும் ரோகிணிக்கும் ஒன்றுமே ஓடலை. மனோஜ் வாயை பொளக்குறாரு. இவ்வளோ மதிப்புள்ளதை வந்து முத்துக்கு மீனாவுக்கு கொடுத்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு, பாட்டி நாங்கள் தானே வந்து விலை மதிப்பில்லாத கொடுத்துருக்கோம். அந்த 3 ஃபோட்டோவுக்கும் விலை என்ன இருக்கும்? 500 1500 செலவு பண்ணியிருக்காங்க. அந்த 1500 செலவு பண்ணதுக்கு நீங்கள் இந்த பரிசு கொடுப்பீங்களா? இப்படி கொடுப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தால் நானே வந்து உங்கள் தாத்தா ஃபோட்டோ ரெடி பண்ணியிருப்பேனே அப்படிங்கிறாங்க. டேய், நீங்கள் கொடுப்பேன்னு முடிவு பண்ணியிருப்பேன், ஆனால் அவன் கொடுக்குறவன் தான் முத்து. அதனால் இந்த பரிசு தகுதியான ஆள்கிட்ட தான் போயிருக்கு அப்படிங்கிறாங்க. மீனாவுக்கும் முத்துக்கும் பயங்கர சந்தோஷம். பாட்டி இது நான் வேங்க தகுதியான ஆளாக எனக்கு தெரியல, பரம்பரை நகையை என்னை நம்பி கொடுத்தீங்களா பாட்டி அப்படிங்கிறாங்க. டேய், என் பரம்பரையே நீனும் மீனாவும் தான். என்ன, அந்த வாரிசினுடைய வைராக்கள் நீங்கள் தான். என் வீட்டுக்காரருடைய அத்தனை கோபமும் அவ்வளோ பாசமும் உங்ககிட்ட இருக்குடா. நீ சாதாரண ஆள் கிடையாது. பாரு, என் வீட்டுக்காரர் போட்டால் உன் போட்டால் ஒத்துப்பார், ஒன் போல் இருக்கும் பாரு அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை ஒத்து பார்த்துட்டு, ஆமாம்மா நீங்கள் சொல்லுது இப்போ தான் நான் ஒத்து பார்க்குறேன். டேய், நீங்கள் அப்பா மாதிரியே தான்டா இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவும் பார்த்துட்டு, ஆமாங்க நீங்களும் உங்கள் தாத்தா மாதிரியே தான் இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. எல்லாருமே ஆமாம் ஆமாம் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, எப்படியாவது அந்த நகை வைர நகையை வாங்கணும்னு சொல்லி ஏமாற்றி பிறக்கி வாங்கிட்டாங்க வச்சுட்டாங்க அப்படி அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, இந்த மாதிரி வாங்கணும், எதையாவது ஏமாற்றி வாங்கணும் வைக்கணுங்கிற புத்தியெலாம் வந்து என் பேரனு கிடையாது. உனக்கு வேணா இருந்திருக்கும். என்னையும் உனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு நீ ஒன்று பரிசு கொடுக்க, எப்படியாவது நான் கொடுக்குற பரிசை வாங்கிடலாம். கண்டிப்பாக நான் கொடுக்குற பரிசு விலை மதிப்பில்லாத பரிசாக தான் இருக்குன்னு உனக்கு தெரியும். எப்போவுமே அப்படி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அதுக்காக தான் நீ வாங்கினது. உனக்கும் கிடைக்கலன்னா உனக்கு இதில் பேசுகிற சரியா? இந்த பரிசை வந்து முத்துக்கு மீனாவும் கொடுக்கல, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சரியா? எப்படியும் அவங்க எனக்கு மனசு விடுற மாதிரி ஏதாவது பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க தான் பண்ணுறாங்க, பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். அவங்க மேலும் மேலும் நல்லா இருக்கணும். என்ன, இன்னொரு பரிசு நான் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்னத்த இப்போ ஒரு பரிசு கொடுத்தீங்க, மறுபடியும் கொடுக்க போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், முத்துக்கு மீனாவுக்கு இன்னொரு பரிசு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏங்க, உங்கள் அம்மா வந்து எல்லா பரிசுமே அவங்களுக்கே கொடுத்தா மற்ற 2 பையங்க இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு பரிசு கொடுப்பேன்னு சொன்னாங்க. அதான் கொடுத்துட்டாங்களாங்க அப்படிங்கிறாங்க. ஒரு பரிசாக கொடுப்பேன்னு சொன்னாங்க, ஒரு பரிசை கொடுத்துருக்காங்க. இன்னும் எத்தனை பரிசு கொடுப்பாங்க அவங்களுக்கு தானே தெரியும் அப்படிங்கிறாங்க. உடனே பாப்பாத்தி அந்த பேக்கெட் அப்படிங்கிறாங்க. பேக்கெட் எடுக்கிறாங்க. 10 லட்ச ரூபா பணத்தை எடுக்கிறாங்க. முத்து, மீனா, இது பணம் உங்கள் பணம் வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. பாட்டி வேண்டாம் அப்படி அப்படிங்கிறாங்க. இல்லை, மாடியில் வீட்டுக்கு எடுத்து வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. என் வீட்டுக்கார் உழைச்சி தான் கெட்டுவோன்னு சொல்லியிருக்கேன் பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. உடனே விஜயா நினைக்கிறாங்க, நீ வீண் பண்ணி இந்த பணத்தை ரிட்டர்ன் கொடுக்க போகிற, எப்படியும் அது திருப்பி என் வீட்டுக்கார்ட்ட தான் வரும், அதை என்கிட்டே வந்துடும்னு சொல்லிட்டு விஜயா சிரிக்கிறாங்க. மீனா, இந்த பணம் வீட்டுக்காரர் உழைச்ச மாதிரி தான். பரிசு கொடுத்தாலே அந்த சொத்தோ அந்த பொருளோ அந்த பரிசை வாங்கினவங்களுக்கு தான். அதனால் இந்த பரிசை என் பேரனுக்கு கொடுக்குறேன், என் பேரன் உழைச்ச மாதிரி தான் கணக்கு, இதை வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. சரி பாட்டி அப்படின்னு வாங்கிடுறாங்க. இதை பார்த்தா விஜயாவுக்கு ரொம்பவே ஏமாற்றமாயிடுது. வைர நகையும் வாங்கிட்டு அந்த மீனா இந்த 10 லட்ச ரூபா பணத்தையும் வாங்கிட்டாள அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. ரொம்ப கடுப்பான ஸ்ருதி அம்மா கிளம்பி போயிடுறாங்க. மீனா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். மீனா ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி, நான் இன்றைக்கி வந்ததை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே எல்லாருமே பாட்டி காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இங்கே மனோஜுக்கும் ரோகிணிக்கும் ரொம்ப கடுப்பாகிடுது. 2 பேர் ரூம் பார்த்து போயிடுறாங்க. அப்போ தான் பாட்டி புரிஞ்சுக்கிறாங்க, ஏதோ பரிசு வாங்கலாங்கிறதுக்காக தான் இவங்க பரிசு கொடுத்துருக்காங்க. இவங்க உள் மனசோட கொடுக்கல. விஜயாவும் கிடப்புல போயிடுறாங்க, ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. என் செம்மையா சீஃப் கெஸ்ட்டே போயிட்டாங்க, நான் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பின்னாடியே அண்ணாமலை வராரு. என்ன விஜயா, எங்கள் அம்மா காலில் வந்து ஆசீர்வாதம் 2 பேரும் சேர்ந்து ஒன்று வா அப்படிங்கிறாங்க. நீங்கள் வேணால் வாங்க, அவங்க பரிசை வந்து சும்மா பேருக்கு நான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு முத்துக்கு மீனாவுக்கு கொடுக்கணும்னே ரெடி பண்ணிட்டு வந்திருக்காங்க. யார் விலை உயர்ந்த பரிசு கொடுக்காங்களோ அவங்க தானே கொடுக்கணும், இவங்க வந்து இப்படி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா விலை உயர்ந்த பரிசு கொடுத்தவங்க தானே கொடுத்துருக்காங்க. எங்கள் அப்பா ஃபோட்டோ வந்து பல லட்ச ரூபா பல கோடி ரூபா மதிப்புள்ள விலை மதிப்பில்லாததுனால தான் எங்கள் அம்மா வந்து பரிசை வந்து முத்துக்கு மீனாவுக்கு கொடுத்துருக்காங்க சரியா? அது உனக்கு தெரியாது. என்ன, என்னைக்காவது ஒரு மாமனார் ஃபோட்டோ நம்ம வீட்டில் இல்லையான்னு சொல்லி ஒரு நாள் நீ கேட்டதில்லை. எங்கள் மாமா வச்சு தான் நீங்கள் வந்த அப்படிச்சன்னு நீ ஆரம்ப காலத்தில் பேசியிருக்க. ஆனால் எங்கள் அப்பா ஃபோட்டோ இல்லை, வைக்கலை, நல்ல நாள் இருக்கிறதுமே எங்கள் அப்பா ஃபோட்டோவை கும்பிடலை, எங்கள் அப்பாவுக்கு நான் இறந்த நாளுக்கு நீ வழிபடலை அப்படின்னு சொல்லி எனக்கு எத்தனை நாளாக வருத்தம் இருக்குது. ஆனால் அந்த வருத்தத்தெல்லாம் போகுது மாதிரி அவன் வந்து எங்கள் அப்பா வந்து 100 வருஷம் வாழத மாதிரி ஃபோட்டோ ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கான்.
இப்போவும் எங்கள் அப்பா வாழுது மாதிரி சிந்தனையை எங்கள் அம்மாவுக்கு எனக்கு உருவாக்கியிருக்கான். அந்த பரிசு கொடுக்கையில அவங்களுக்கு கொடுக்குறதுனால எந்த தப்பும் கிடையாது. அந்த பரிசுக்கு தகுதியான ஆள் முத்து மீனாவும் தான். அதனால் அந்த பரிசு அவங்கள தாண்டி போயிருக்கு. அது நீ வருத்தப்படாத, வா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம் அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் வேணால் உங்கள் அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க, இல்லைன்னா என்ன செய்யுங்க அப்படிங்கிறாங்க. விஜயாங்க பாரு, 80 வயசு பக்கத்தில் இருக்கிறவங்க 80 வயசில் இருக்கிறவங்க ஆசீர்வாதம் வாங்கினா நம்ம ஆயுசு நீளும், சரியா? அதனால தான் நீ வர சொல்லுதேன் அப்படிங்கிறாங்க. விஜயா கண்டதுக்கலைன்னு நினச்சி பார்க்காங்க. ஏற்கனவே நமக்கு சாப்பிட்டா கூட செமிக்க மாட்டேங்குது, எப்படியாவது நமக்கு ஆயுசு கூடட்டும் அப்படின்னு சொல்லி சரிங்க வரேன் அப்படிங்கிறாங்க. உயிர் மேலே அவ்வளோ பயம் இருக்குன்னா அப்படிங்கிறாங்க. நம்மளை ஊருன்னு வராங்க. இந்த காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. என்ன விஜயா புழு மனசோட தான் ஆசீர்வாதம் வாங்குறியா அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் பல முறை சொல்லி தான் கூப்பிட்டு வந்திருக்கேன், கடைசியாக ஒன்று சொன்னேன், அதனால தான் வந்து காலில் விழுதா அப்படிங்கிறாங்க. எனக்கு தான் அவளை பற்றி ஃபுல்லாக தெரியுமே அப்படின்ட்டு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இன்னைக்கு காலில் விழுறாங்க. இந்த சூழ்நிலை பாப்பாத்தி பாட்டி சொல்கிறாங்க, நான் ஊருக்கு கிளம்புறேம்மா, விவசாயம் கிடக்கலாம், நீங்களும் இங்கே இருந்து நானும் இங்கே இருந்தால் சரி வராது, அதனால் நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. பாப்பாத்தி நம்ம 2 பேருமே சேர்ந்து போயிடுவோம், நாளைக்கு காலையில் போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே சரிம்மா அப்படிங்கிறாங்க. காலையில் விடியுது, 2 பேரும் ஊருக்கு கிளம்புறோம் அப்படிங்கிறாங்க. இன்னும் முத்து கொண்டு 2 பேருமே பஸ் ஸ்டாண்டில் கொண்டு விடுறாங்க. விட்ட உடனே முத்து நேராக ஒரு ஒயின் ஷாப் போகிறாரு. ஒயின் ஷாப் அடைச்சி கிடக்கு. உடனே அதே ஒயின் ஷாப்பில் போய் சரக்கு வாங்குறாரு. அப்போ தான் நினைக்காரு, கார் நம்ம பிடிச்சிட்டு ஓட்டணும்னு சொன்னானுங்க, நம்ம வந்து கண்டிப்பாக காரை வந்து கொண்டு போனோம்னா அப்போ உள்ளேயும் பாட்டில் இருந்தால் பிடிச்சிருவானோ, சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு செல்வத்தை வர சொல்லுவார். செல்வம், அந்த கார் எடுத்து நீ போ, என்ன நான் வந்துட்டு பைக்கில் போகிறேன்னு சொல்லிட்டு பைக்கில் சரக்கு போட்டு நேராக போகிறாரு. இந்த சூழ்நிலையில் சரக்கு எடுத்து போய் நேராக வீட்டுக்கு மொட்டை மாடியில் போய் அடித்து முடிச்சு இறங்கி வராரு. இவர் ஃபுல்லாக சரக்கு அடிச்சார். இன்றைக்கி என்ன பிரச்சனை இருப்போதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு மீனா நினைக்கிறாங்க. டேய் ஓடுகாலி வெளியோடா அப்படிங்கிறாங்க. டேய் மரியாதையை பேசு, உனக்கெல்லாம் என்ன மரியாதை? என் பொண்டாட்டி நகை எப்படில நீ வந்து விற்றுட்டு வந்து கவரி நகையை வாங்கி வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. மனம் ரொம்ப ஷாக் ஆகினுக்கிறாங்க. விஜயா அதுக்கு மேலே ஷாக் ஆகினுக்கிறாங்க. டேய் என்னடா உளம்புற, குடிச்சிட்டு குடிக்காரா அப்படிங்கிறாங்க விஜயா. நான் குடிக்காரன் தான், குடிச்சிட்டு தான் உங்கள்கிட்ட பேசணும், சாதாரணமாக பேசலாம் சரி வராதுன்னு அப்படி பேசுகிறேன். என் பொண்டாட்டி நகையை நீங்கள் வந்து விற்றுட்டு இல்லை மாற்றிட்டு அதை வச்சுருக்கீங்க, அதை அந்த கவரிங் நகையை எங்கிட்ட தூக்கி தந்துருக்கீங்க. நாங்கள் அதை விற்றுட்டு அம்மாவுக்கு பாட்டிக்கு ரெட்டை உடஞ்சங்கலி வாங்கலான்னு போனால் அங்கே அவங்க கவரிங்கிறாங்க, எங்களை அவ்வளோ அசிங்கப்படுத்துகிறாங்க. நீங்கள் வந்து ஒன்றுமே தெரியாத பாப்பா என்னமோ பண்ணாங்க மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் பாட்டில் இருக்கீங்க. இதை நான் பார்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கணுன்னு நான் உடனே பண்ணியிருப்பேன். என் பொண்டாட்டி தான் சொல்லிட்டா, பாட்டி ஃபங்க்ஷன் முடிக்கிற வரைக்கும் எதுவுமே பேசாதங்க வைக்காதங்க அப்படின்ட்டாங்க. இல்லைன்னா நான் நடக்கிறதே வேறு அப்படிங்கிறாங்க. டேய் நீங்கள் காரியமாக தான் இருந்திருக்கீங்க, உங்கள் பாட்டிக்கிட்ட இருந்து அந்த வைர நகை வாங்கணும், பணத்தை வாங்கணும்னு இருந்துட்டீங்க. இன்றைக்கி பணத்தையும் வாங்கிட்டீங்க, வைர நகையும் வாங்கிட்டீங்க. இன்னும் என்னெல்லாம் அந்த வீட்டில் வாங்க போகிறீங்க? இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் பாடாப்படுத்துறது தான் நீங்கள் 2 பேர் இருக்கீங்க அப்படி இப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, வாயில் வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்காத. ஏன்னா முத்து வந்து இன்னைக்கு குடிச்சிருக்காங்கன்னா அவன் வந்து அவன் மனசில் அவ்வளோ பாறை வந்து குடிச்சிருக்கான். ஃபங்க்ஷன் முடிக்கிற வரைக்கும் அவன் வாயில் வச்சுருப்பானா? அந்த நகை என்னாச்சு அதை சொல்லு விஜயா அப்படிங்கிறாங்க. விஜயா திருதுன்னு முடிக்கிறாங்க. மனோஜை பார்க்குறாங்க. டேய் மனோஜ் வாடா அப்படிங்கிறாரு நம்மளை. முத்து கேட்குறது இருக்கட்டும், மீனா நகை என்னாச்சு அப்படிங்கிறாங்க. எனக்கெல்லாம் தெரியாதுப்பா, அம்மாட்ட தானே கொடுத்தீங்க, அம்மாட்ட கேளுங்க அப்படிங்கிறாங்க. டேய் படுபாவி, நான் உன்ட்ட தானடா தந்தேன், நீ தானடா வித்துட்ட அப்படிங்கிறாங்க விஜயா. இதை கேட்ட உடனே முத்துக்கு சரியான வந்துடுது. எட்டிக்கிட்டு ஒரு மிதி கொடுக்காங்க, ஒரு கொடுக்காங்க. கொடுத்தோன்னா மனசு மூஞ்சி பூரா பொத்துன்னு விழுதாரு. ஏழை பண்ணுது பூரா ஏட்டிக்கு பூட்டி. சொந்த வீட்லையெல்லாம் திருடிட்டு அலைவேன், உனக்கு எத்தனை வாட்டியில் உனக்கு அந்த வாய்ப்பு கொடுக்குறது? அப்பா பணத்தை எடுத்துகிட்டு ஓடுனேன், அப்பா வச்சுருந்த 1 லட்ச ரூபா பணத்தை தூக்கிட்டு ஓடுனேன். இப்போ நான் அந்த என் பொண்டாட்டி நகையை கொண்டு போய் விற்றுட்டு அதை வந்து கவரி நகையை கொண்டு மாற்றி வச்சுருக்கேன். கேட்டால் நான் பெரிய பிஸ்னஸ் பண்ணேன் அப்படி இப்படி. இல்லை இப்படி வீட்டில் திருடி தான் ஒவ்வொன்றா சேர்த்துட்ருக்கெல்லாம். கேட்டால் உங்கள் மாமன் பணம் அனுப்புனார் வச்சாருங்க, உன் பொண்டாட்டி நீனும் வந்து ஃப்ராடு தான் பண்ணிகிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. முத்து மரியாதையை பேசுங்க, நான் நரம்பில்லாத நாக்கில் எப்படினாலும் பேசலாம்னு பேசிகிட்டு இருக்காதங்க அப்படிங்கிறாங்க. அம்மா பார்லரம்மா வாயை மூடிட்டு அமைதியாக இருங்க, சரியா? அன்றைக்கி உங்கள் புருஷனுக்கு ஒரு கொடுப்பு போனேன், உடையில் வந்து வந்தீங்க, உங்களுக்கு ஒரு கொடுப்பு கொடுத்த பாருங்க, அதை மாதிரி ஆயிடக்கூடாது, சரியா? நான் மைனின்னு ஒன்று நினைக்கேன், அதே வந்து கௌரவத்தில் தூர போயிருங்க. எனக்கு கோவம் வந்துச்சுன்னா என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே மீனா அவங்க வீட்டுக்காரர் என்னெல்லாம் பேசுகிறாங்க பாருங்கள் அப்படிங்கிறாங்க. கரெக்டாக தான் பேசுகிறாரு, என்ன தப்பாக பேசுகிறாரு? நான் தான் அவரை பொறுமையாக இருக்க சொன்னேன், இனிமேல் அவர் பொறுமையாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அவர் பொறுமையாக தான், நான் பொறுமையாக இருக்க மாட்டேன்.
பாட்டி எனக்கு கல்யாணத்துக்காக போட்ட நகையை உங்கள் வீட்டுக்கார் வந்து கொண்டு விற்பார், விற்றுட்டு அதை கவரிங் நகையை விற்பார். நாங்கள் அதை கொண்டு ஒரு கடையில் அசிங்கப்படணும். அவங்க போலீஸுக்கு ஃபோன் அடிக்காங்க. போலீஸுக்கு நின்றா யாருக்கு அசிங்கம்? உங்கள் புருஷன் தான் உள்ளே போயிருப்பார். மனசாட்சி ரீதியாக நாங்கள் 2 பேரும் செய்யலை. இல்லைன்னா உங்கள் புருஷன் உள்ளே இருந்திருப்பார். இந்த நேரத்தில் வந்து உங்கள் முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்க மாட்டார் அப்படிங்கிறாங்க. விஜயா திருதுன்னு முழிக்காங்க. ஆகைய போலீஸுக்கு கூட போயிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. என்ன விஜயா திருதுன்னு முழிக்க, இப்படி இருக்கிறனால தான் உன்கிட்ட வீட்டு பத்திரம் தந்து வைக்க பயமாக இருக்குது அப்படி இப்படிங்கிறாங்க. எங்கள் வீட்டு பத்திரம் அடவுல தானங்க இருக்குது அப்படிங்கிறாங்க. அடவுல இருக்கா? திருப்பி ரொம்ப நாள் ஆச்சு. இப்படி நீங்கள் தில்லாலங்கடி வேலை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டு பத்திரத்தை உங்கள்கிட்ட தரலை. பத்திரமா ஒரு இடத்துல இருக்குது, பரசு வீட்டில் இருக்குது. நீங்கள் என்னன்னா வீட்டில் இருக்க நகையும் அவன்கிட்ட எடுத்து கொடுத்துக்கிட்டு அதுக்கு பதிலாக ஒரு கவரி நகையை வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கு. அப்போமாவது இப்படி ஒரு சூழ்நிலை ஆகிட்டுன்னு சொல்லலை. ஒரு பெரிய மனுஷ தன்மையில் நீ இருந்திருக்கியா? அந்த வீட்டில் மாமியார் அப்படின்னா மாமியார்னா எப்படி இருக்கணும்னு தெரியுமா? மருமக முன்னாடி எங்கள் அம்மா எப்படி இருக்காங்க அதான் மாமியார், சரியா? நீ வந்து காமெடி பீஸாக தான் இருக்க. பணம் இருந்துச்சுன்னு ஒரு பேச்சு, பணம் இல்லாத ஒரு பேச்சு பேசிக்கிட்டு இருக்க. இப்போ இந்த நாய்க்கு என்ன சொல்ல போகிறீங்க? இப்போ நகை வந்தாகணும் அப்படிங்கிறாங்க. இப்போ கடையில் ஒரு லாஸ் ஆகிடுச்சு, அதனால தான் இப்படி பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு நடந்தது சொல்கிறாங்க. சி உனக்கெல்லாம் அறிவே இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாங்க. எப்பா இவன் அறிவு இருந்தால் ஏன்பா இப்படி செய்ய போகிறான்? கேட்டால் 4 டிகிரி படிச்சிருக்கேன் பெரியவம்மா. தொழில் நடத்தி 3 வாரம் ஆகலை, அதுக்குள்ளே 300 பிரச்சனையை கொண்டு வந்து சொல்லுதான். இவங்களாம் என்னப்பா பண்ண போகிறான்? திடீர்னு வீட்டம்மா வந்து 1 லட்ச ரூபா ஒரு லாபம் ஒரே நாளில் சம்பாதிக்காரு. என் வீட்டுக்காரர் சாதாரண ஆளா, பெரிய மல்டி மில்லியனர் அப்படி இப்படிங்கிறாங்க. ஆனால் வந்து இவ்வளோ ஃப்ராடுத்தனம், இவ்வளோ வில்லங்கமான வேலைகள்லாம் அவன் பார்க்கான். அவனை சும்மா விட மாட்டோம்பா அப்படின்னு சொல்லிட்டு விழுக்காங்க. அண்ணாமலை விட்றா விட்றா விட்றான்னு சொல்லிட்டு வளர்க்குறாரு. அங்கே விழுந்ததில் கை நொறிஞ்சிருது. இந்த சூழ்நிலை அம்மா அப்படிங்கிறாங்க. எனக்கு முடியலைங்கிறாங்க. உடனே நடிக்காம்பா அப்படிங்கிறாங்க. டேய் உண்மையில் என்ன ஆகிட்டோ தெரியல, முத்து விட்றா விட்றா அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரவி கார் எடுறா அப்படின்னு சொல்லிட்டு காரில் கூட்டி போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அங்கே செக் பண்ணி பார்த்தா டாக்டர் சொல்கிறாங்க கை எலும்பு நொறிஞ்சிருச்சு, அதனால் வந்து இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு ரெஸ்ட் எடுத்தால் தான் முடியும் அப்படி இப்படிங்கிறாங்க. டேய் இந்த முத்தால் எனக்கு இப்படி ஆயிடுச்சு, அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறாரு. உடனே மனோஜ் சொல்கிறாரு ஏற்கனவே வாங்கி கிட்டதுக்கானா? மனோஜ்கிட்ட ரவி சொல்கிறாரு வாங்கி கிட்டினதுக்கானதா? அவன் இருக்க கோபத்தில் வந்து உன்னைய முடிச்சு விட்ருவான். நல்லா அமைதியார், தப்புலாம் உன் மேலே. அவன் வந்து தள்ளினதில் நீ பொத்து, நீ தான் அவனுக்கு தப்பு உன் மேலே. நகையை வந்து நீ எப்படி வீட்டில் உள்ள நகை எடுக்கலாம்? நாளைக்கு சுருதி நம்மையும் இந்த நகையை நான் ரூமில் எப்படி நம்பி வைக்க முடியும்? இப்படி பண்ணுறவன் நாளைக்கு சுருதி நகையும் எடுக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம் அப்படி அப்படிங்கிறாங்க. டேய் நான் ஏன்டா சுருதி நகை எடுக்க போகிறேன்? நான் என்ன திருடனடா அப்படின்ட்டு இருக்காங்க. அப்புறம் திருட்டு வேலை தானே இது, அன்னி நகையை நீ எப்படி எடுக்கலாம்? அவங்ககிட்ட கேட்டு தானே எடுக்கணும் அப்படி இப்படிங்கிறாங்க. டேய் இந்த நகையை நம்ம அப்பா போட்டது தானடா, நம்ம பாட்டி போட்டது தானடா, எனக்கு எடுக்க உரிமை இல்லையாடா அப்படிங்கிறாங்க. இவ்வளோ வக்கனையாக பேசுகிறவங்க என்ன செஞ்சுருக்கணும்? முத்துக்கிட்டையும் அன்னிக்கிட்டையும் கேட்டு தானே நீ எடுத்துருக்கணும். அவங்க நகை எடுத்ததும் இல்லாமல் அவங்கக்கிட்டே அந்த கவரிங் நகையை கொடுத்துருக்க. அவங்களுக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம். ஒரு கடையில் போய் அவங்க விற்க போயிருக்காங்க, என்ன கவரிங்